வெல்கம் டு ஏர்டெக். வாஷிங் மிஷின், டாப் லோடு வாஷிங் மிஷினில் தண்ணி வரல, வாட்டர் இஸ் நாட் கம்மிங் இன்னும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இது வழியாக தான் தண்ணி வருது. வாட்டர் இன்லெட்டு, இது வாஷிங் மிஷினுக்கு உள்ளே போகிற அவுட்லெட்டு. 220 சப்ளை இங்கே வரும், போர்டுலேருந்து 220 சப்ளை இங்கே வரும். இது பேர் வாட்டர் இன்லெட் வால்வ். ஃபஸ்ட்டு தண்ணி வரலன்னு நம்ம இங்கே தானே இன்லெட் வால்வு ஹோஸு கனெக்ட் பண்ணுற இடம். இங்கே ஹோஸை டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோஸை த்ரெட்டை கைட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரு இருக்கும், இது இப்படி எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஃபில்டரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு மறுபடியும் வாஷிங் மிஷின்லேயே சப்ளை கொடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போது தண்ணி வரணும். தண்ணி வரல, மறுபடியும் போர்டில் இப்போ சப்ளை இங்கே வந்து போர்டு மூலயமா இங்கே 220 சப்ளை இங்கே வரும். இந்த 220 சப்ளை இங்கே வரணும். அப்போ நம்ம மீட்ரு மூலயமா செக் பண்ணலாம். 220 சப்ளை இங்கே இந்த இடத்துல ஃபேஸ் நியூட்ரலில் மீட்டரோட ப்ரோப் வச்சு செக் பண்ணும்போது வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு 220 சப்ளை வரும். 220 சப்ளை வந்ததுன்னா போர்டு ஓகே. சப்போஸ் போர்டுலேருந்து இங்கே செக் பண்ணும்போது 220 சப்ளை வரலன்னா நம்ம போர்டு கம்ப்ளைண்ட்டு. 220 சப்ளை வரலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு மெத்தடு. இது போல் 2 வயர் கிளிப் அடிச்சுன்னு ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே இந்த இன்லெட் வால்வு போர்டுலேருந்து வர சப்ளையை கைட்டி விட்டுட்டு இதில் 220 சப்ளையை கொடுத்துட்டு இது இங்கே இதில் கொடுத்து கீழே வச்சுட்டு ஆன் பண்ணோடனே இங்கே நமக்கு இதில் கை வைக்க வேணாம், இதில் வைப்ரேஷன் தெரியும். வாட்டர் இன்லெட் வால்வு இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். சப்ளை கொடுத்தாச்சு, சப்ளை வந்துடுது, வைப்ரேஷன் வருது. அவுட்லெட்டு தண்ணி வரணும். சப்போஸ் தண்ணி வரல, வால்வு கம்ப்ளைண்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பிளாக் இருந்தது, அதை க்ளீன் பண்ணியாச்சு. ரெண்டாவது, இது உள்ளே போயிட்டு இங்கே அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு 4 ஸ்க்ரூ இருக்குது, கைட்டு இதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க எதாவது இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ளை கொடுத்து வாட்டர் இன்லெட்டு கொடுத்துட்டு நீங்கள் சப்ளை ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் வரலன்னா இந்த இன்லெட் வால்வு காயில் டிஃபெக்டிவ். ஸோ நம்ம இந்த காயிலை செட்டாக மாற்றி ஆகணும். இது காயில், புது காயில், இன்லெட் வால்வ், வாட்டர் இன்லெட் வால்வை மாற்றிட்டா ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ.